மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இந்தியன் வங்கி ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். ஞானவேல், இந்த கொள்ளை சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கிறது? எவ்வளவு பணம் பறிபோயிருக்கிறது? குறிப்பாக கொள்ளையர்கள் குறித்த தகவல்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விசாரணை எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது? சொல்லுங்க. மோகன்ராஜ், சீர்காழி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள இந்தியன் வங்கியில் நேற்று நள்ளிரவில் மாஸ்க் அணிந்த 3 மர்ம நபர்கள் ஏடிஎம்ஐ உடைத்து அதில் இருந்த பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இது சம்பவம் குறித்து அறிந்த மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் நேரில் விசாரணை செய்து வருகின்றார். அதில் எவ்வளவு பணம் கொள்ளை போனது என்ற முழு விவரம் இதுவரை தெரியவில்லை. முதல் கட்டமாக 7 லட்சம் வரை பணம் கொள்ளை போயிருக்கலாம் என கூறப்படுகிறது. சீர்காழி அருகே மேலசாலை கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையோரம் நமது செய்தியாளர் ஞானவேல் தொலைபேசி இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. சீர்காழி அருகே இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். கொள்ளையடித்து சென்ற ஏடிஎம் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது போலீசார் அங்கு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியன் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் எந்திரத்தில் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கின்றது. ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரை பணம் கொள்ளை போயிருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. வங்கி அதிகாரிகளும் இது தொடர்பாக ஆய்வு நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் வழக்கு பதிந்து தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மேலச்சாலை கிளை பகுதி அருகே அமைக்கப்பட்டிருந்த ஏடிஎம், குறிப்பாக இந்தியன் வங்கிக்கு சொந்தமான இந்த ஏடிஎம்மில் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் நமது செய்தியாளர் ஞானவேல் இணைக்கிறார். ஞானவேல், நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். சீர்காழி அருகே மேலசாலை கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையோரம் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த இந்தியன் வங்கி அமைந்திருக்கும் பகுதியானது மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த தேசிய நெடுஞ்சாலையை சுமார் ஒரு 10-15 அடி தூரம் உள்பகுதியாக இருக்கு. இங்க மக்கள் நடமாட்டமும் மிகவும் கம்மியாக இருக்கும். இந்நிலையில நேற்று வழக்கம் போல் வங்கி செயல்பட்டு இரவு வங்கி அலுவலக நேரம் முடிந்து வங்கியை பூட்டிவிட்டு சென்று விட்டனர். வங்கியின் அருகிலேயே ஏடிஎம் உள்ளது. இந்நிலையில் நள்ளிரவுக்கு மேல் மாஸ்க் அணிந்த 3 மர்ம நபர்கள் இந்த ஏடிஎம் இயந்திரம் உள்ள பகுதிக்கு வந்துள்ளனர். அதில் ஒரு மாஸ்க் அணிந்த ஒரு மர்ம நபர் அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை உடைத்துள்ளார். அதன் பிறகு அங்கிருந்த மின்சாரத்தை மற்ற மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் துண்டித்துவிட்டு ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஏடிஎம் இயந்திரத்தை பாறை கொண்டு உடைத்து அதில் இருந்த சுமார் அதில் அதிக அளவு பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை ஏடிஎம் இயந்திரத்துக்கு பணம் எடுக்க வந்த நபர் இது குறித்து வைத்தீஸ்வரன் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளார். தகவல் அறிந்த வைத்தீஸ்வரன் போலீசார் சம்பவ இடத்தை விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். முதல் கட்டமாக வங்கி நிர்வாகத்தையும் அழைத்து முதல் கட்டமாக எவ்வளவு பணம் போயிருக்கும் என விசாரணை நடத்தியதில் 7 லட்சம் வரை பணம் போயிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதிக அளவு பணம் இருந்ததாகவும் தெரிகிறது. தகவல் அறிந்த மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருந்தார். இந்த துணிகர சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்.